أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் கிளையார்கள் அனைவர் மீதும் என்னென்னும் உண்டாவதாக. இவர் அந்நஹ்லா அரபு கல்லூரியின் வரலாற்று மிக முக்கியத்துவமான ஒரு நிகழ்விலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய கல்லூரியில் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு எம்மால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கக்கூடிய எமது கல்லூரியின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், அதேபோன்று பிரதம அதிதிகள், அதேபோன்று உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், புதிய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் வருகென வரவேற்று எங்களுடைய நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். அந்த அடிப்படையில் எமது இந்த சிறப்பான நிகழ்வினை ஆரம்பம் செய்வதற்கு முன்னர் அல் குர்ஆனுடைய சில வரிகளை உங்களுக்கு வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது கல்லூரியில் அல் குர்ஆன் மனன பிரிவில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவர் ஜெயம் ஷம்லி ஜஸ்ஸும் அவர்களை இனிய கிராத் ஓதி நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். கிராத்தினை அனைவரும் எழுந்து நின்று செவிமடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى أفرأيتم اللات والعزى صدق الله العظيم. அழகிய தொனியில் பிரார்த்தனை வழங்கி சென்ற எங்களுடைய மாணவர் ஷம்லி ஜஸ்ஸும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நாங்கள் நிகழ்வுகளுக்கு செல்லலாமல் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது கல்லூரி இந்த நிகழ்வினை இறுதி வரை எல்லோரும் அமைதியாக இருந்து செவிமடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒருவர், ஜாமியா நலிமியா கலாபீடத்தில் பட்டம் பெற்று வெளியாகி இன்று தீனுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அஷேக் KM ரிதா நலீமி அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபபாத். இந்த எங்களுடைய அன்னஹ்லா அரபு கல்லூரியின் 2026 வருடத்திற்கான புதிய மாணவர்களை இணைப்பு செய்கின்ற இன்றைய இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னஹ்லா அரபு கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஏ முகமது ஃபுலைல் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியினுடைய கௌரவ முதல்வர், நாடறிந்த பேச்சாளர், என்றும் என் மதிப்பிற்குரிய உஸ்தாத் அஷேக் எம் கலாமுல்லா ரசாதி ஹசத் அவர்களே, கௌரவ பிறை தலைவர் அஷேக் அல் ஹாஃபில் ஏஆர் ஃபைசால் கியாஸ் ஃபலாஹி அவர்களே, கௌரவ பொருளாளர் சகோதரர் கேஎம் நுசைல் அவர்களே, கல்லூரியினுடைய கௌரவ அதிபர், அதே போன்று ஏனைய எங்களுடைய கௌரவ நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் விழித்தவனாக இந்த வரவேற்புரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஆரம்பமாக இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்னஹ்லா அரபு கல்லூரியின் இந்த வருடத்திற்கான இந்த மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆரம்பமாக உங்கள் அனைவரையும் சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபம் பிக்கும். அதே போன்று இந்த மாணவர்களை சிறந்த ஹாஃபில்களாக, தாயிகளாக, உலமாக்களாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்து அந்த மாணவர்களை எங்களுக்கு தந்து அவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்கள், அவருடைய தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருகவென நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்விலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு அந்த வேலை பளுக்களுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது அதனை வினயமாக ஏற்று எங்களை கௌரவித்து இந்த இடத்திற்கு வந்து எங்களோடு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஊருக்கு மிகவும் பரிச்சயமான, எங்களுடைய ஊரோடு எப்போதும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், எங்களுடைய அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியினுடைய கௌரவ முதல்வர் என்றும் எனது அன்புக்குரிய உஸ்தாத் அஷேக் எம் கலாமுல்லா ரஷாதி அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ நிர்வாகத்தினர்கள், புதிதாக எங்களுடைய நிர்வாகம் கடந்த வருடம் இறுதியிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே மிக உற்சாகத்தோடும் மிக உள தூய்மையோடும் இஹ்லாஸோடும் இந்த மதரசாவினுடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் ஒவ்வொரு நாளும் இந்த மதரசாவுக்கு வந்து செல்லக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இதற்கான பங்களிப்பை எங்களுடைய நிர்வாகம் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய இந்த தூய எண்ணங்களையும் அந்த நியத்துக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும். இந்த மதரசா எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இலங்கையிலே பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு கல்லூரியாக, ஒரு அரபு கல்லூரியாக இந்த கல்லூரி மிளிர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து, அந்த எங்களுடைய இந்த கல்லூரிக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ நிர்வாகத்தினர் அனைவரையும் சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய கல்லூரியின் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்ற எங்களுடைய கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளிலே இந்த மாணவர்களை உள்வாங்கி செயற்படுத்தக்கூடிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், ஆசிரியர்கள், அதிபர், உப அதிபர், அதே போன்று எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஹாஃபில்கள், உஸ்தாத்மார் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வுக்கு நிர்வாகம் சார்பாக வருகவென வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று யாரெல்லாம் இந்த வரவேற்புக்கு உள்வாங்கப்படுவார்களோ அவர்கள் அனைவரையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு, குறிப்பாக எங்களுடைய மதரசாவினுடைய கல்லூரியினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக
நேரடி ஒளிபரப்பு சமூக வலைத்தளங்களூடாக நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற எங்களுடைய சகோதரர் TM நியூஸினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சகோதரர் சினாஸ் அவர்களையும் சந்தர்ப்பத்திலே அவரையும் வரவேற்றுக் கொண்டு இறுதியாக எங்களுடைய அனைத்து உள்ளங்களையும் இறுதியாக ஒரு முறை நான் வரவேற்றவனாக இந்த வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபம் பிக்கும் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையை சுருக்கமாகவும் சிறப்பாகவும் வழங்கிய எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒருவர், ஜாமியா நலிமியா கலாபீடம் ஈண்டெடுத்த மாணவர்களில் ஒருவர், அதேபோன்று எமது மருதமனை மக்பூலியா ஜும்மா பள்ளிவாயலின் பிரதம பேஷிமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அல் ஹாஃபில் KM ரிதான் நலிமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிறப்பு அதிதிகளில் ஒருவராக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மருதமனை கிராமம் ஈன்றெடுத்த முத்துக்களில் ஒன்று, திஹாரி பிரதேசத்தில் தன்னுடைய தீனுடைய பணியை சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஷேக் ஃபாத் ஆலிம் அவர்களையும் வருகவனை இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக நாங்கள் அன்போடு அழைப்பது இந்நிகழ்வினை சிறப்பாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் AM ஃபுலைல் BSc அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மிஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். 2026ஆம் கல்வியாண்டுக்கான எமது நஹல் அரபு கல்லூரியில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அக்கரிப்பத்து அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியின் முதல்வர் கலாமுல்லா ரஷாதி அவர்களே, மேலும் எமது நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உஸ்தாதுமார்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் இணைப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா 30 வருட பழமை வாய்ந்த ஒரு மதரசாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவில் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும். மதரசாவில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள மாணவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கான துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று மஷ்வரா செய்யப்பட்ட நேரத்தில் என்னுடைய அனைத்து விடயங்களையும் எமது பழைய மாணவர்கள் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம், அதில் பூர்த்தியாக நாங்கள் பங்கேற்கிறோம் என்று கூறி அந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அவர்களுக்காக துஆ செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எமது மதரசாவின் குறிக்கோள் நட்பண்புகளும் நல்லொழுக்கம் உள்ள அல்லாஹ்வை அஞ்சி ஒழுகக்கூடிய நல்ல சமூகத்தை உருவாக்குவது. இதற்கு துணையாக எமது நிர்வாகம் இஹ்லாஸுடனும் செயற்பட உறுதி பூண்டுள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு சிறந்த நிர்வாக கட்டமைப்பையும் தமது துறைகளிலே தேர்ச்சி பெற்ற உஸ்தாதுமார்களையும் ஆசிரியர்களையும் தந்துள்ளான். எம்முழமுள்ள உஸ்தாதுமார் ஆசிரியர்கள் அவரவர்களின் துறைகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மாணவர்களுடைய நலன்களிலேயே மாணவர்களுடைய ஒழுக்க விளிமியங்களிலேயே இஹ்லாஸாகவும் தொழிற்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே,
மாணவர்களின் முயற்சியிலும் ஒழுக்க விழுமியங்களிலும் பெற்றோர்களாகிய நீங்களும் மதரசாவின் நிர்வாகம் ஒஸ்தாதுமார்களாகிய நாங்களும் இணைந்து செயற்படும் போது இந்த மதரசா என்ன குறிக்கோளை என்ன இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் மாணவர்களுடைய மதரசாவுடைய அதாவது ஹிஃப்லு செயற்பாடு ஹிஃப்லு கல்வியுடைய விடயத்திலும் கிதாபு கல்வியுடைய விடயத்திலும் சிறந்த முறையில் செயற்பட உத்தேசித்துள்ளது போல மாணவருடைய பாடசாலை கல்வியிலும் தரமான ஆசிரியர்களையும் உள்வாங்கியுள்ளோம். மேலும் அந்த துறைகளில் சிறப்பாக இயங்கக்கூடியவர்களை உள்வாங்கியுள்ளோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, எங்களுடைய குறிக்கோள்களும் நோக்கங்களும் நல்ல முறையில் நிறைவேறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்பதோடு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஷரியா பிரிவுக்கு ஓயல் எடுத்த மாணவர்களை உள்வாங்க உத்தேசித்துள்ளோம். அதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் காலங்களில் கோரவும் உள்ளோம். அதற்காக நாங்கள் அதுக்குரிய கல்வி திட்டங்களையும் வகுக்க உள்ளோம் என்ற நல்ல செய்தியை உங்கள் முன்னால் கூறி எனது தலைமையுரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரையினை இரத்தின சுருக்கமாக எம்முடைய கல்லூரியின் வளர்ச்சிக்காக எவ்வாறான ஏற்பாடுகளை புதிய நிர்வாகம் செய்திருக்கிறது என்பதை மிக மிக சுருக்கமாக எங்களுக்கு வழங்கி சென்ற கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் AM ஃபுலைல் BSc அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கல்லூரியினுடைய வரலாறு, அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகளை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது கல்லூரி பற்றி சிறிய அறிமுகத்தை வழங்குவதற்காக கல்லூரியின் நீண்டகால தொடர்போடு இருக்கக்கூடிய நிர்வாக சபை உறுப்பினராக பிரதி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியோடு நெருக்கமான எல்லோருக்கும் பரிச்சயமான எங்களுடைய கிராமத்தின் ஆரம்பகால ஹாஃபில்களில் ஒருவரான ஷேக் AR ஃபைசால் கியாஸ் ஃபலாஹி அவர்களை கல்லூரி பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். இந்நிகழ்வை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது அந்நஹ்லா அரபு கல்லூரியினுடைய நிர்வாக சபையினுடைய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் AM ஃபுலைல் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்துக்குரிய MM கலாமுல்லா ரஷாதி அதிபர் அபுபக்கர் சித்திக் அரபு கல்லூரி அக்கரைப்பற்று பிரதம அதிதியாக சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இன்னும் இங்கே வருகை தந்து மாணவர்களுக்காக பிரார்த்தனை செய்த என்னுடைய ஆரம்பகால தத்ரீசுல் குர்ஆன் உஸ்தாத் ஷேக் இசை ஃபுஆத் அசீசி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவ மதரசாவினுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்களே, ஏனைய மதரசா நிர்வாகத்தினுடைய கௌரவ செயலாளர், பொருளாளர், உப தலைவர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இன்றைய எங்களுடைய புதிய மாணவ செல்வங்கள், வருங்கால ஹாஃபில்கள், வருங்கால ஆலிம்கள், எங்களுடைய பழைய மாணவ செல்வங்கள், உஸ்தாத்மார்கள்,
இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பெற்றோர்கள், தாய்மார்கள், கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இந்த மதரசாவை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்யுமாறு இந்த தருணத்திலே எங்களுடைய இந்த புதிய மாணவர்கள் அவர்களுடைய இந்த ஷரியா கற்கையையும் அல் குர்ஆன் மனன இந்த செயற்பாடுகளையும் ஆரம்பிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மதரசாவினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நான் சந்தோஷம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். எங்களுடைய இந்த கல்லூரி, நான் ஆரம்பத்திலே எங்களுடைய மாணவர்கள் நேர்முக பரீட்சைக்கு வந்த சந்தர்ப்பத்திலும் ஞாபகப்படுத்தி இருந்தேன். மர்கசு தாலீமில் இஸ்லாமி என்று ஆரம்பமாக அல் குர்ஆன் கற்கை நெறியொன்று எங்களுடைய ஊரிலே ஆரம்பிக்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு. எனவே அதிலிருந்து தான் அதனுடைய பரிணாமமாகத்தான் 1996ஆம் ஆண்டு மர்கசு தாலீமில் இஸ்லாமி ஹிஃபுல் அல் குர்ஆன் மனன பிரிவு என்று ஒரு பகுதி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே ஆரம்ப காரணகர்த்தாவாக, இஸ்தாபகராக, இதற்கு தலைவராக ஆரம்பித்து அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் எங்களுடைய மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் ஏ அபு உபைதா மதனி பிஏ அவர்கள்தான். அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த சிந்தனை, இந்த ஊரிலே குர்ஆனை கற்கக்கூடிய, குர்ஆனிலே தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள், எதிர்கால சந்ததிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பித்ததன் காரணமாக அந்த காலத்திலே அந்த நிர்வாக சபை உறுப்பினர்களாக கிட்டத்தட்ட 19 பேர் நிர்வாகத்தில் இருந்திருக்கின்றார்கள். முதலாவதாக அதிலே எங்களுடைய அபு உபைதா மதனி அவர்கள் தலைவராகவும், எங்களுடைய கடந்த வருட காலம் வரைக்கும் இருந்த AM பதுருதீன் சட்டத்தரணி, சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் உப தலைவராகவும், அதேபோன்று அல்ஹாஜ் ARM பரக்கத்துல்லா ஒன்கோயிங், எல்லோருக்கும் தெரியும் பெரும்பான்மையாக பரக்கத்துல்லா ஹாஜியார் ரசூல் மௌலை அவர்களுடைய மகன் அவர்கள் பொருளாளராகவும், அதேபோன்று எங்களுடைய FM அஹமத் அன்சார் மௌலானா நலீமி அவர்கள் செயலாளராகவும், அதேபோன்று ஜனாப் SAS இஸ்மாயில் மௌலானா JP அவர்கள் மர்ஹூம் அவர்கள் எங்களுடைய கௌரவ உபதலைவராகவும் இங்கே கடமையாற்றிருக்கின்றார்கள். ஆரம்ப நிர்வாக சபை உறுப்பினர்கள். அதேபோன்று எங்களுடைய மர்ஹூம் KLM ஹனீஃபா மௌலவி JP அவர்கள், எங்களுடைய MI ஹுசைனுதீன் ரியாலி மர்ஹூம் ஹுசைனுதீன் ரியாலி அவர்கள், MA காதர் JP மேனேஜர் ட்ரஸ்டி மசூதி நூர் ஜும்மா பள்ளி வாசலுடைய முன்னாள் தலைவராக இருந்த எங்களுடைய டாக்டர் ஃபசால் அவர்களுடைய தந்தை, ALMA மஜீத் நூலகர் JP அவர்கள் அங்கே மசூர் கபீருடைய தலைவராக இருந்து இதிலே நிர்வாக சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். அதேபோன்று மௌலவி ஷேக் ARM ஜெயினுல் ஆப்தீன் ஷர்கி அவர்கள் இங்கே நிர்வாக சபை உறுப்பினர், ஆரம்ப நிர்வாக சபை உறுப்பினர். ஜனாப் AMA அப்துல் சமத் எங்களுடைய அதிபர், சம்ஸ் மத்திய கல்லூரியுடைய அதிபர் சமத் அதிபர் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராகவும், அல்ஹாஜ் AM இப்ராஹிம் உபதலைவர் மஸ்ஜிதுல் ஹிதாயா, அதாவது சகோதரர் அல்ஹாஜ் உபைதுர் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை இங்கே நிர்வாக சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். அதேபோன்று எங்களுடைய முன்னாள் மதரசாவினுடைய அதிபராக மிக சிறப்பாக செயற்பட்ட அல்மனார் அரபு கல்லூரியினுடைய அல்மனார் மத்திய கல்லூரியினுடைய முன்னே நாள் அதிபர் அல்ஹாஜ் AL மீரா முஹைதீன் அதிபர் அவர்களும் இங்கே சிறப்பான செயற்பட்டிருந்தார்கள். நிர்வாக சபை உறுப்பினராக, அதிபராக என்று பல வகைவாகங்களை அவர்கள் மேற்கொண்டு இந்த மதரசாவினுடைய கட்டிடங்கள் இதுவரைக்கும் இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து வைக்கின்ற அளவுக்கு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய காலத்திலே சிறப்பாக இறங்கினார்கள். அதேபோன்று எங்களுடைய மர்ஹூம் ஹசன் ஷர்கி அவர்கள், ஹசன் மௌலி அவர்கள், அதேபோன்று
ஏஆர்ஐ சத்தார் ஜேபி அவர்கள், ஏ ஜெயினுலாப்தீன் எஸ்ஆர்ஜே ஹார்ட்வேர், ஜனாப் ஏ நெய்னா முகமது ஃபசீல் ரைஸ் மில் உரிமையாளர், அதே போன்று எங்களுடைய மர்ஹூம் எஸ்எம் அப்துல்லா இணைப்பாளர், அப்துல்லா சார், மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவருடைய இணைப்பாளர், அவருடைய மச்சான் அப்துல்லா சார் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராக, ஆரம்ப நிர்வாக சபை உறுப்பினராக, அதே போன்று போஷகராக இந்த தற்போது இருக்கின்ற இந்த மதரசாவினுடைய ஆரம்ப இந்த வளவை எங்களுடைய மதரசாவுக்காக வாங்கி கொடுத்து அதற்கு கட்டடம் கட்டுகின்ற செயற்பாடுகளையும் ஆரம்பித்து வைத்தவர் தான் அல்ஹாஜ் ஏஎம் கமால்தீன் பிஏ, எங்களுடைய சட்டத்தரணி பத்ருதீன் சார் அவருடைய சகோதரர். அன்றிலிருந்து அவர்கள் போஷகராக இருந்து இந்த முதலாவது நிர்வாக சபை உறுப்பினர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய முதலாவது இந்த கனிகள் ஆரம்பமாக 96ஆம் ஆண்டு ஹைஃபுத் ஆரம்பிக்கப்பட்டு 99ஆம் ஆண்டு 1999ஆம் ஆண்டு முதலாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கின்றது. அதிலே அப்துல் நஃபார் அஹமத் இஸ்ரத் ஹாஃபில் அவர்கள் தற்போது நியூசிலாந்திலே அவர்கள் எங்களுடைய அபூபைதா மதனி அவர்களுடைய மருமகன் நியூசிலாந்திலே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அபூபைதா மதனி அவர்களுடைய மகன் ஹஸ்ஸான் ஹாஃபில் அக்கவுண்டனாக அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முகமது மௌரூஃப் முகமது நஸ்ரீம் ஹாஃபில் அவர்கள் வைத்தியசாலையிலே கடமையாற்றுகின்றார்கள். மஸ்ஜிது சுன்னாவிலே இமாமாக கடமையாற்றுகின்றார்கள். முகமது உவைஸ் அப்துல் ஹாலிக் அவர்களும் டிஓவாக கடமையாற்றிவிட்டு தற்போது சவுதி அரேபியாவிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் எங்களுடைய ஆரம்ப ஹாஃபில்களிலே 8 பேர்கள் அங்கே ஹாஃபிலாக இருந்தார்கள். 99ஆம் ஆண்டு முகமது ஜியாவுத்தீன் முகமது நியாஸ் தற்போது அவர் ஒரு வியாபாரியாக கடை நடாத்தி கொண்டிருக்கின்றார். முகமது இப்ராஹிம் முகமது சிஃபாஸ் வெளிநாட்டிலே கடமை செய்து கொண்டிருக்கின்றார். முகமது ரஸ்ஸான் முகமது சபருத்தீன் முகமது ரஸ்ஸான் இவர்கள் இறக்காமத்திலே பிரதேச செயலாளராக அவர்களுடைய கற்கையை இங்கே ஹிபுலை முடித்துவிட்டு ஜாமியா நதுமியாவிலே பட்டப்படிப்பை முடித்து அதன் பிறகு அவர்கள் பட்டதாரியாக மாறி அதன் பிறகு எஸ்எல்ஏஎஸ் பரீட்சையிலே சித்தியடைந்து தற்போது பிரதேச செயலாளராக டிஎஸ்ஆக அவர்கள் இறக்காமத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் அடுத்ததாக அல்ஹாபில் அப்துல் ரஷீத் முகமது சஜீத் தற்போது உப தலைவராக ஹெஃபுல் பிரிவுக்கு உப தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களும் அம்பாறையிலே ஒரு பாடசாலையிலே ஆங்கில பாட ஆசிரியராக அவர்கள் இஸ்லாஹியாவிலே பட்டப்படிப்பை முடித்து ஆங்கில பாட ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எங்களுடைய முதலாவது பட்டமளிப்பு 1999ஆம் ஆண்டு நடைபெற்று இன்று வரைக்கும் சிறப்பாக இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். 5 ஹாஃபில் பட்டமளிப்புகள், 2 உலமாக்கள் மௌலவி பட்டமளிப்புழா என்று 7 பட்டமளிப்புழாக்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த 2 பட்டமளிப்புழாக்கள் இறுதியாக நடைபெற்றது ஹாஃபில் மௌலவி பட்டமளிப்புழாக்கள். மொத்தமாக 2023ஆம் ஆண்டு இறுதி பட்டமளிப்புழா நடைபெற்றிருக்கின்றது. முதலாவது ஷரியா பட்டமளிப்புழா எங்களுடைய 2019ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கின்றது. பத்ருதீன் சார் அவர்களுடைய தலைமையிலே அஃப்ரத் அஹமட் மௌலவி அஃப்ரத் அஹமட் அப்துல் ரஷீத் அல் சஜான் தற்போது எங்களுடைய நிர்வாக சபையினுடைய உபதலைவராக அவர்கள் இருக்கின்றார்கள். அல் சஜான் அவர்கள் வெளிநாட்டிலே கத்தாரிலே அவர்கள் தனக்காக ஒரு கம்பெனியை சுயமாக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அவர்கள் மூன்றாவதாக எங்களுடைய அஸ்வர் முகமது இஃப்ராஜ் எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினராக தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள். ஆதம்பாபா முகமது ஷிம்லி இவர் நிந்தவூரை சேர்ந்தவர், எங்களுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவில் மௌலவியாக வழியாகியவர். அதேபோன்று அமானுல்லா சஜான் அவர்களும் குர்நால் பகுதியிலே ஒரு பள்ளியிலே இமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கலீர் ரஹ்மான் ஆலிம் சாபித் இப்படி அவர்களும் வெளிநாட்டிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 6 முதலாவது ஷரியா ஆலிம்கள் பட்டமளிப்புழா 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பாக இந்த பட்டமளிப்புழா நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஹாஃபில்கள் 103 ஹாஃபில்களும் 22 உலமாக்களும் எங்களுடைய மதரசாவிலிருந்து வெளியாகியிருக்கின்றார்கள். 2019 2020 22 காலம் பகுதிகளெல்லாம் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இருந்து 5 வகுப்புகள் 6 வகுப்புகள் கிதாபுக்கு ஷரியாவுக்காக ஹிஃபுலுக்கு கிட்டத்தட்ட 4 உஸ்தாதுமார்கள் 70-80 பிள்ளைகள் என்று இந்த மதரசா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட இடையில் ஏற்பட்ட பொருளாதார
நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை, ஈஸ்டர் தாக்குதல் போன்ற காரணங்களால் எங்களுடைய மதரசா வீழ்ச்சி அடைந்தாலும் கூட எங்களுடைய நிர்வாகம், இறுதியாக இருந்த எங்களுடைய நிர்வாகம் சிறப்பாக கடந்த வருடம் இறுதி வரைக்கும் நடாத்தி வந்தார்கள். தலைவராக அல்ஹாஜ் சட்டத்தரணி A.M. பதுர்தீன், உபதலைவராக எங்களுடைய பரக்கத்தெக்ஸ் உரிமையாளர் ஃபரீத் ஹாஜியார் அவர்கள், செயலாளராக 30 வருடங்களாக எங்களுடைய அஹமது அன்சார் மௌலானா நலீமி அவர்கள், பொருளாளராக நலீர் ஹாஜியார் என்று சிறப்பான ஒரு நிர்வாகம் இருந்து நடாத்தி வந்தது. எனவே அவர்களும் சிந்தித்தார்கள். உத்வேகத்தோடு சிறப்பாக இயங்கக்கூடிய இன்னும் பல நல்ல சிந்தனையாளர்கள், செல்வந்தர்கள், அதேபோன்று ஊரிலே சிறப்பாக இயங்கக்கூடிய பொதுச் சேவையில் இயங்கக்கூடியவர்களெல்லாம் இந்த மதரசாவுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதிய ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெற்று எங்களுடைய புதிய நிர்வாகிகளாக தற்போது 20 பேர் புதிய நிர்வாகிகளாக எங்களுடைய நிர்வாகத்திலே இருக்கின்றார்கள். அல்ஹாஜ் A.M. ஃபுலைல் சார் BSc அவர்கள் பல மதரசாக்களுடைய அனுபவங்களை பெற்றவர்கள். சிறப்பாக இந்த ஊரிலே ஜெய்னப் அரபு கல்லூரியை அவருடைய அந்த மசூரா சபையோடு நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தலைமையிலே இந்த நிர்வாகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பிரதி தலைவராக என்னை தெரிவு செய்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக கௌரவ செயலாளராக ஷேக் K.M. ரிலா நலீமி, உங்களுக்கு வரவேற்புரை நிறுத்தி எங்களுடைய ரிலா நலீமி அவர்கள் கௌரவ செயலாளராக இந்த மதரசாவினுடைய பழைய மாணவர் ஹாஃபில்கள் ஒருவர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று பிரதி செயலாளராக MIM வலீத் DO, பிரதி மாகாண இறைவரை திணைக்களத்திலே அவர்கள் கடமையாற்றுகின்ற எங்களுடைய வலீத் சார் அவர்கள் பிரதி செயலாளராக, அதேபோன்று மிஸ்டர் K.M. நுசைல் அமானா வங்கியிலே முகாமையாளராக கடமையாற்றுகின்ற எங்களுடைய நுசைல் சார் அவர்கள் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று எங்களுடைய அல்ஹாஃபில் AR மௌலவி AR அல் சஜான் அவர்கள் ஷரியா பகுதியினுடைய உபதலைவராகவும், அல்ஹாஃபில் ARM சஜீத் இஸ்லாஹி சஜான் நஹ்லி அவர்கள் ஷரியா பகுதியினுடைய உபதலைவராகவும், ARM சஜீத் இஸ்லாஹி அவர்கள் ஹிபுது பகுதியினுடைய உபதலைவராகவும், அதேபோன்று தொடராக நிர்வாக சபை உறுப்பினர்கள் எங்களுடைய SARS மௌலானா டாக்டர் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராக, அதேபோன்று ரவுஃப்தீன் ஹாஜியார் அவர்கள், ஷேக் SM ரியாஸ் நலீமி அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ABM ஷிம்லி அல்ஹாஃபில் ABM ஷிம்லி நஹ்லி அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினர். அஸ்ரின் ஹாஃபில் இங்கே பழைய மாணவர் சங்க உறுப்பினராக இருக்கின்ற அஸ்ரின் ஹாஃபில் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினர். அதேபோன்று நீண்ட காலமாக எங்கள் மதரசாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்ற அஜ்முதீன் அல்ஹாஜ் அஜ்முதீன் அவர்கள் பாபுஜிஸ் உரிமையாளர், நீண்ட காலமாக மதரசாவிலே நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்றார்கள். அவர்களும் புதிய நிர்வாகத்தின் உறுப்பினராகவும், அல்ஹாஃபில் ஷேக் SM ரசான் DS அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினர், இஃப்ராஜ் நஹ்லி அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினர், சகோதரர் MAM முஃபீத், அதேபோன்று எங்களுடைய நூரானியா பள்ளிவாசனுடைய செயலாளர், அதேபோன்று MIM அனஸ் எங்களுடைய மக்காயிஸ் பேக்கரி உரிமையாளர் இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருடைய மகனையும் இங்கே ஹிபுலுக்காக சேர்த்திருக்கின்றார்கள். அதேபோன்று ABM நஃபீர் சஃப்னம் ஃப்ரூட் ஷாப் உரிமையாளர், MI நூருல் ஃபவுஸ் எங்களுடைய நீண்டகால மதரசாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினர், அதேபோன்று எங்களுடைய ஊரினுடைய பல நிர்வாக சபைகளிலே இருக்கக்கூடிய MI நூருல் ஃபவுஸ் சகோதரர் அவர் மச்சான் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஹாஜ் ARI சத்தார் பழைய நிர்வாக சபை உறுப்பினராக இருந்தவர்கள் மீண்டும் எங்களுடைய மதரசாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்க. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான நிர்வாக சபை இந்த வருடம் உத்வேகத்தோடு இயங்கக்கூடிய அந்த எல்லா சிந்தனை உள்ளவர்கள் பல தரப்பினரும் இங்கே இருக்கின்ற இந்த நிர்வாக சபையிலே அவர்கள் எல்லோரும் சிறப்பான நல்ல உஸ்தாத்மார்களை கொண்டு வந்து நல்ல மாணவர்களை அல் குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற ஹாஃபில்கள் வழியாக வேண்டும். அவர்கள் சிறந்த ஆலிம்களாக மட்டுமல்ல, துறை சார்ந்த அதேபோன்று எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினராக எங்களுடைய நீண்டகாலமாக நிர்வாக சபை உறுப்பினராக இருந்த ஷஃபீக் ஹாஜியார் அவர்கள், ஷஃபீக் இன்ஜினியரிங் சீப்பலஸ் உரிமையாளர் ஷஃபீக் ஹாஜியார் அவர்கள், அதேபோன்று எங்களுடைய அல்ராஜ் உரிமையாளர் நஜிமுர் ரஹ்மான் SAS நஜிமுர் ரஹ்மான் அல்ஹாஜ்
அவர்களும் இங்கே நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் இந்த மதரசாவுக்கு நல்ல உஸ்தாதுமார்களை கொண்டு சிறப்பான ஆலிம்களை ஹாஃபில்களை வெளியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உத்வேகத்தோடு இந்த நிர்வாக சபை இயங்குவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதிலும் எங்களுடைய நிர்வாகம் முன்னிருந்த நிர்வாக சபை தலைவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரையும் ஒரு சீஃப் அட்வைசராக நியமித்திருக்கின்றார்கள். AM பதுருதீன் சட்டத்தரணி அவர்களை சீஃப் அட்வைசராகவும் நியமித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நிர்வாகம் சிறப்பாக செயற்படுவதற்கு பெற்றோர்கள் நீங்கள் எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் நிரந்தரமாக இந்த மதரசாவிலே அவர்கள் ஓதுவதற்கு அவருடைய பணிகளை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் மதரசாவை சிறப்பாக நடத்த முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பிலே தான் இருக்கின்றது இந்த மதரசாவினுடைய முன்னேற்றம். அல்லாஹ்வினுடைய உதவியோடு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கும் காலமெல்லாம் இந்த மதரசாவை நாங்கள் சிறப்பாக செய்யலாம். அந்த வகையில் எங்களுடைய அடுத்த அறிமுகமாக எங்களுடைய மதரசாவினுடைய அதிபராக இந்த ஒரு காசிபுல் உலூம் அரபு கல்லூரியிலே உஸ்தாதாகவும் 8 வருடங்களுக்கு மேலாக உஸ்தாதாகவும் அதிபராகவும் செயற்பட்ட எங்களுடைய சைந்த மரியாதை சேர்ந்த ஷேக் ஃபாஹிர் தப்லீகி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் அதிபராக நாங்கள் வைத்திருக்கின்றோம். பிரதி அதிபராக எங்களுடைய நீண்ட காலமாக பிரதி அதிபராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மதரசாவுடைய நிர்வாகங்களை கவனித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஷேக் AHM ஃபர்சான் நஹ்ஜி அவர்கள் பிரதி அதிபராக இருக்கின்றார்கள். உஸ்தாதுமார்களா அல் ஹாஃபில் நிஃப்ராஸ் நஹ்ஜி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் குர்ஆனிலும் கிர்தான் கோர்ஸ் முடித்து ஷரியா கற்கையிலும் சிறப்பாக அவருடைய அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னுமொரு ஷேக் நிஃப்ராஸ் மஹாசினி அவர்கள் உஸ்தாதாக ஹதீஸ் துறையிலே சிறப்பு பட்டம் பெற்ற நிஃப்ராஸ் மஹாசினி அவர்களை நாங்கள் இந்த வருடம் புதிய மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்குமாக உஸ்தாதாக அவர்களை எடுத்திருக்கின்றோம். அதேபோன்று ஷேக் ரிஸ்கான் தப்லீகி அவர்கள் கிர்தான் குர்ஆனிலே பல கலைகளை முடித்து ஹிஃபுத் மாணவர்களுக்காக அதிலும் இங்கே புதியாக வந்திருக்கின்ற இந்த மாணவர்களை சிறப்புப்படுத்துவதற்காக அவர்கள் நல்ல ஹாஃபில்களாக குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்படியாக சிறப்பான நிர்வாகம் சிறப்பான உஸ்தாதுமார் குழுமத்தோடு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாணவருடைய கற்கை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அன்புக்குரிய பெற்றோர்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு முழுமையாக உங்களுடைய பங்களிப்புகளை செய்யுங்கள். பிள்ளைகளுடைய விடயத்திலே கவனமாக இருங்கள். பிள்ளைகளுடைய கல்வி விடயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் இந்த மதரசாவில் இருந்து கற்க வேண்டும் என்ற விடயத்திலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நீயத்தை சீராக ஆக்கிக்கொண்டு நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய அந்த நல்ல முன்னேற்றத்தோடு இந்த மதரசாவை நாங்கள் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லலாம். எனவே எல்லோரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நஹலா அரபு கல்லூரியின் ஸ்தாபக உறுப்பினர்கள், இடைக்கால நிர்வாக உறுப்பினர்கள், அதேபோன்று இன்றைய புதிய நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் அறிமுகம் செய்து வைத்த எங்களுடைய அந்நஹலா அரபு கல்லூரியின் பிரதி தலைவர் அல் ஹாஃபில் AR ஃபைசால் கியாஸ் ஃபலாஹி BA அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பான முறையில் எமது கல்லூரியின் கல்வி நடவடிக்கைகள், மாணவர்களுடைய ஒழுக்க விடயங்கள், உஸ்தாதுமாருடைய செயற்பாடுகள் அனைத்தையும் சிறப்பாக நடாத்துவதற்கான முன்னெடுப்போடு எமது கல்லூரியின் நிர்வாகம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது கல்லூரி நிர்வாகம் தேவையான குழுக்களை நியமனம் செய்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் பொறுப்புகளை வழங்கி அவர்கள் அந்த வேலையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற பணிப்புரையையும் வழங்கியிருக்கின்றது, பாராட்டத்தக்க விடயமாகும். எனவே அந்த அடிப்படையில் எமது கல்லூரியில் கற்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த ஹாஃபில்களாகவும் உலமாக்களாகவும் தாயிகளாகவும் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பாரிய நன்னோக்கத்தோடு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று எமது கல்லூரி இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கான முழு ஒத்துழைப்பையும் துஆக்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு
அடுத்த உரையாக எமது கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அதிபர் உரையை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கல்லூரியின் அதிபர் அஷேக் MCM ஃபாஹிர் தப்லீகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wal 'asr innal insana lafi khusr إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. எமது கல்லூரியினுடைய தலைவர், உபதலைவர்கள், செயலாளர், பொருளாளர், ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வுக்கு விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அக்கரைப்பற்று அபுபக்கர் சித்திக் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் கலாமுல்லா ரஷாதி ஹசரத் அவர்கள், ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், பழைய இந்த நஹ்லா அரபு கல்லூரியினுடைய ஆரம்ப காலம் தொட்டு இதுவரை காலமும் உள்ள பழைய மாணவர்கள், மதரசாவினுடைய ஏனைய உஸ்தாதுமார்கள், ஊழியர்கள், இந்த வருடம் புதிதாக இக்கலாசாலையிலே இணைந்து அல் குர்ஆனை மரணம் செய்கின்ற விடயத்தை இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஷரியா கற்கை நெறியிலே தன்னுடைய முதலாவது நாளை இன்றைய நாளில் ஆரம்பம் செய்ய இருக்கிற மாணவ செல்வங்கள், அவர்களுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், ஏனைய மாணவர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான புதிய மாணவர்களை எமது அந்நஹ்லா அரபு கலாசாலையிலே இணைத்து கொள்ளுகின்ற இந்த நிகழ்வை அல்லாஹ்வினுடைய உதவியினால் மிக சிறப்பாக நாங்கள் தற்பொழுது நடாத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் அழைத்து இதனை ஒரு நிகழ்வாக, ஒரு விழாவாக இதனை நாங்கள் நடாத்துவதனுடைய நோக்கம், இந்த பிள்ளைகளை இந்த கலாசாலையிலே நீங்கள் ஒப்படைத்துவிட்டு மன நிறைவோடு நம்பிக்கையோடு வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்து பல கனவுகளை கண்டு உங்களுடைய என்னுடைய பிள்ளையை இப்படி வளர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் ஆளாக்க வேண்டும் என்று பல கனவுகளோடு ஆசைகளோடு இருந்த நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கலாசாலையிலே ஒப்படைத்துவிட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக நாம் பொருத்தமான ஒரு நிர்வாகத்திடம், பொருத்தமான ஆசிரியர்களிடம் எமது பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆக்குவதற்கு தயாராகிவிட்டீர்கள். அல்லாஹ்வுடைய கலாம்
அவனுடைய வஹி, இந்த வஹியையும் அந்த வஹியினுடைய இந்த அறிவையும் பாதுகாக்கும் பாதுகாவலர்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆக்க வேண்டும் என்ற நோக்கோடு அல்லாஹ்வுடைய தீனுக்காக உங்களுடைய குழந்தை செல்வங்களை இந்த கலாசாலையிலே ஒப்படைப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள். எனவே சுருக்கமாக இதனுடைய கல்வி முறையை நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஹிபுலு பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இதிலே அல் குர்ஆனை மாணவர்களுக்கு நாங்கள் மரணம் செய்வதற்காக அதை வைத்திருக்கிறோம். ஹிபுலு பிரிவிலே சேர்ந்த மாணவர்கள் 4 வருடங்கள் அவர்களுடைய இந்த குர்ஆனுடைய மரணத்திலே அவர்களுடைய காலங்களை செலவழிக்க வேண்டும். அதில் முதலாவது வருடம் 3 மாதங்கள் அவர்களுடைய கராத், அவர்களுடைய குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற விடயத்திலே தஜ்வீதுகளை தர்தீலோடு ஒழுங்கான முறையிலே அவர்களுடைய பார்த்து ஓதுகின்ற விடயத்தை சீராக்க வேண்டும் என்பதற்காக காயிதாவுடைய காலமாக 3 மாதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 3 மாதங்களின் பின்னர் அந்த ஒரு வருடத்திலே அந்த 3 மாதங்களின் பின்னர் உள்ள ஏனைய காலங்களுக்குள் அவர்கள் 5 ஜுசுக்களை அவர்கள் மரணம் செய்திருக்க வேண்டும். 2வது வருடத்திலே அவர்கள் 10 ஜுசுக்களை மரணம் செய்து முடிக்க வேண்டும். 3வது வருடம் 15 ஜுசுக்களையும் அவர்கள் மரணம் செய்து மொத்தமாக 30 ஜுசுக்களையும் அவர்கள் மரணம் செய்து முடிக்க வேண்டும். 4வது வருடத்திலே ஆக குறைந்தது 7 முறைகள் அல் குர்ஆனை தௌரு செய்ய வேண்டும். 7 முறைகள் அல் குர்ஆனை முழுமையாக தன்னுடைய உஸ்தாதிடம் பார்க்காமல் அந்த மாணவன் குர்ஆனை ஓதி தௌர் செய்து இந்த நஹ்லா அரபு கல்லூரியிலே ஒரு ஹாஃபிலாக அந்த மாணவனை நாங்கள் வெளியாக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதே போன்று அவர்களுடைய பாடசாலை கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 1வது வருடம் தரம் 6லும் 2வது வருடம் தரம் 7லும் 3வது வருடம் தரம் 8லும் 4வது வருடம் தரம் 9லும் அவர்களுடைய பாடசாலை கல்விகளை அவர்கள் தொடருவார்கள். இதே போன்று ஷரியா பிரிவிலே சேரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஷரியா பிரிவிலே 1வது வருடத்திலே அவர்கள் 9ஆம் ஆண்டுக்குரிய பாடசாலை பாடங்கள் நடைபெறும். 2வது வருடத்திலே 10ஆம் ஆண்டுக்குரிய தரம் 10க்குரிய பாடங்கள் நடைபெறும். அவர்கள் ஷரியா கல்வியிலே 3வது வருடத்திலே இருக்கிற பொழுது ஓயல் எழுதக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 5வது வருடமாக இருக்கிற பொழுது ஏஎல் எழுதுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். அத்தோடு பல கணனி தொழில்நுட்பங்கள் ஏனைய துறை சார்ந்த கல்விகள் அவர்களுக்கு வருங்காலத்தில் போதிக்கப்பட்டு தலை சிறந்த ஆலிம்களாக உலமாக்களாக அவர்களை எமது நஹ்லா அரபு கல்லூரி வெளியாக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே ஒரு மாணவனுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அது அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் என்பவர்கள் அந்த மாணவர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவர்களாக. 2வது ஆசிரியர்கள் குலாம், அவர்கள் அந்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாடசாலை கல்வியாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம். 2 ஆசிரியர்கள் பிரிவினரும் சேர்ந்து மாணவர்களுக்கு தேவையான கல்விகளை புகட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3வது அந்த மாணவனுடைய சுய முயற்சி, அந்த மாணவன் தன்னை வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய நேரங்களை எடுத்து சுய முயற்சியிலே அந்த மாணவன் ஈடுபட வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்து இந்த 4 சாராரும்
ஒன்று சேர்ந்துதான் சிறந்த ஒரு பலனை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். பெற்றோர்கள் வெறுமனே பிள்ளைகளை மதரசாவிலே இணைத்து விட்டோம் என்று இன்றோடு சென்று விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. அவர்களுடைய விடயத்திலே கவனமாக இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் அசர் தொழுகைக்கு பின்னர் பிள்ளைகளை பார்வையிடுவதற்குரிய அனுமதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அன்றைய நாளில் வந்து உஸ்தாத்மார்களை சந்தித்து அவருடைய வகுப்பாசிரியர்களை சந்தித்து பிள்ளைகளுடைய விடயத்திலே அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை விசாரணை செய்து அவர்களை முன்னேற்றுவதற்குரிய வழிமுறைகளை பெற்றோர்கள் நீங்கள் முழுமையாக ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று உங்களிடத்திலே ஒவ்வொரு ஃபைல் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே மாணவர்களுக்கான பெற்றோர்களுக்கான ஒழுங்குமுறைகள், இந்த மதரசாவிலே கல்வி கற்கிற காலங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக வெளியாகி இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்களாக மாறினாலும் அவர்கள் அதற்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான பல சட்ட திட்டங்களை நாங்கள் தொகுத்து உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறோம். அதனை சரியாக வாசித்து அதிலே உள்ள விடயங்களை விளங்கி அதிலே நீங்கள் ஒப்பமிட்டு மதரசாவை விட்டு செல்லுகின்ற பொழுது எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதிலே நாங்கள் பல விடயங்களை உங்களுக்கு தெளிவாக விரிவாக 4-5 பக்கங்களாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒரு பிள்ளை ஒரு கலாசாலையிலே கற்பதாக இருந்தால் இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றதா என்று. ஏன் ஒரு பிள்ளையை எங்களுடைய வீட்டிலே வைத்து நாங்கள் பராமரிப்பது நிர்வகிப்பது என்பது வேறு, ஒரு கலாசாலையிலே 50-60-100க்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்து பராமரிக்கின்ற விடயம் வேறாக இருக்கிறது. எனவே ஒரு சில ஒழுங்கு சட்ட முறைகளை எங்களுக்குள் நாங்கள் உண்டாக்கினால்தான் அதை சிறந்த ஒரு எங்களுடைய இலக்கை நாங்கள் சிறந்த முறையிலே அடைந்து கொள்ள முடியும் என்ற நோக்கிலே இவைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் நன்றாக வாசித்து அதிலே ஒப்பமிட்டு நீங்கள் எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதில் உள்ள விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆடையுடைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு அதிலே சொல்லி இருக்கிறோம். ஆடை என்பது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அல்லாஹ்வுடைய கலாமை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக ஆக்குவதற்காக நீங்கள் இந்த கலாசாலையிலே இணைத்திருக்கிறீர்கள். அந்நிய மதங்களிலும் உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் அவர்களுடைய மத தலைவர்களுக்கென்று ஒரு பிரத்யோகமான ஒரு அடையாளம் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த ஆடைகளுடைய விடயத்திலே மதரசாவிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவர்கள் விடுமுறை காலங்களிலும் இருக்க வேண்டும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எமது மதரசாவுக்காக உங்களாலான முடியுமான பொருளாதார உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். உங்களுடைய உதவிகள் மூலமாகவும் இந்த கலாசாலையை நாங்கள் நல்ல முறையிலே மென்மேலும் வளர்த்திட அது உதவியாக இருக்கும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே என்னுடைய சிறு உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா எம் அனைவர்களுடைய நல்லெண்ணங்களையும் நீயத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்லூரியின் கல்வி திட்டங்கள்
மாணவர்களுடைய ஒழுக்க விதிமுறைகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தெளிவாகவும் துல்லியமாகவும் எமது கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒழுக்க விதிமுறைகளை கவனமாக வாசித்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். ஒரு நிறுவனம் சிறந்த நிறுவனமாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கென்று தனி ஒழுக்க விதிமுறைகள் இருக்கின்றன. அவைகள் பேணப்படாத பட்சத்தில் அந்த கல்லூரியினுடைய அந்த நிறுவனத்திலே வீழ்ச்சிகளும் பலவீனங்களும் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இவ்வாறான வீழ்ச்சி இடம்பெறாமல் இருப்பதற்காக இந்த ஒழுக்க விதிமுறைகளை கடைப்பிடிக்க நாம் ஒவ்வொருவரும் உளப்பூர்வமாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வாக சோர்ந்து இருக்கக்கூடிய எங்களை இனிய கசீதாவோடு உற்சாகப்படுத்துவதற்காக நாம் கசீதாவை வழங்க அன்போடு அழைப்பது அல் குர்ஆன் மனன பிரிவில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களான சஃபி அதே போன்று ஆத்திஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நுசைப் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த அற்கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூ மலராய் புவியில் பூத்ததின் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த அற்கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூ மலராய் புவியில் பூத்ததின் மலரே. பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையில் துவங்கி விட்டேன். உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையில் துவங்கி விட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்தன் நினைவே சொல்கிறதே, கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அழுகிறதே. உன்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை, உன்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கி விட்டேன், அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கி விட்டேன். உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கி விட்டேன், அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கி விட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காட்டும் தாயும் இல்லை, என்றும் கூட இறைவழியில் வாழ்ந்து காட்டிய வளர்மதியே. தாய்வு பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும், சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எங்கள் இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எங்கள் இறையிடம் செல்வேனோ. உம்மை காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கரைந்தேனே, இந்த கவியை பாடுவதும் அந்த ஏக்கத்தின் நோக்கமதே. உம்மை காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கரைந்தேனே, இந்த கவியை பாடுவதும் இந்த ஏக்கத்தின் நோக்கமதே. உன்புகள் பாடும் என்னாவும் உண்மை உரைக்கும் நாவில்லை, உந்தன் புகழை பாடியதால் உண்மை நாவாய் மாறியதே. உன்புகள் இயற்றும் என் கரங்கள் நன்மை சுமக்கும் கரமில்லை,
உந்தன் புகழை ஏற்றியதால் நன்மை நிறைந்த கரமதுவே யா ரசூல் அல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிறையிடம் செல்வேனோ யா ரசூல் அல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிறையிடம் செல்வேனோ கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்த கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. நன்றி. வசலாம். இனிய கசீதாவனை வழங்கி சென்ற மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரதம அதிதியின் உரை இடம்பெற இருக்கின்றது. பிரதம அதிதியின் உரையை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர், அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அஷாக் எம் கலாமுல்லா ரஷாதி ஹசரத் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس. صدق الله العظيم. இந்த நஹ்லா இஸ்லாமிய கல்லூரியின் பயணத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மீண்டும் ஒரு எழுச்சியாக கருதப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய கல்லூரியின் நிர்வாக சபை தலைவர் சகோதரர் மதிப்புக்குரிய ஃபுதைல் சார் அவர்களே, மற்றும் செயலாளர் மதிப்புக்குரிய ஷேக் ரவா நலீமி அவர்களே, அதேபோன்று பிரதி தலைவர் சகோதரர் அல் ஹாஃபிதுல் ஆலிம் கியாஸ் ஃபலாஹி அவர்களே, அதேபோன்று பொருளாளர் மதிப்புக்குரிய அமான வங்கி முகாமையாளர் சகோதரர் நசீஃப் அவர்களே, நுசைஃப் அவர்களே, மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களே, கல்லூரியுடைய அதிபர் அவர்களே, ஏனைய உஸ்தாதுமார்களே, வந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஊருடைய முத்துக்களே, வருங்காலத்து ஹாஃபிதுகளே, ஆலிங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வை நேரலை ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, எல்லோருக்கும் அல்லாஹு தாலாவுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் வேண்டியவனாக என்னுடைய இந்த உரை இது ஒரு பேச்சாக உரையாக இல்லாமல் இது எனக்கும் உங்களுக்கும் நசீஹத்தாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைத்து கொண்டு, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய தீனுடைய பாதுகாப்பு அரண்களாக இப்படியான மதரசாக்கள் இருப்பதை வரலாற்றில் நாங்கள்
படித்திருக்கிறோம், சமகாலத்தில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படியான கல்லூரிகளை அமைப்பது, அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பது, நல்ல கல்வியை போதிப்பதற்கு ஆசானாக இருந்து தொழிற்படுவது, இவை அனைத்துமே தீனை பாதுகாக்கின்ற மிக பெரும் பணிகளாக காணப்படுகின்றன. அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாஇகத்தி ருசுலு வ மினன் நாஸ். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் அவனுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி காதிங்களை, தீனுடைய காவலர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார் என்பது குர்ஆனுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் கண்ணியமானங்களே, இந்த நஹ்வா இஸ்லாமிய கல்லூரியின் புதிய மாணவர்கள் இணைத்து கொண்டு பெற்றோர்களுக்கும் நம் அனைவருக்கும் சில முக்கியமான சில குறிப்புகள், நசிஹத்துகளை முன்வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய இந்த நசிஹத்தினூடாக சொல்ல வருகின்ற விடயம், அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லோருமே இல்முடைய குர்ஆனுடைய சிறப்பை விளங்கி இருக்கின்றோம். மார்க்கத்தை படிப்பதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை புரிந்திருக்கின்றோம். இதனால்தான் நாம் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நமது பிள்ளைகளையும் இந்த பாதையில், இந்த பயணத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பெற்றோர்களும் முன் வந்திருக்கின்றீர்கள். கண்ணியமானகளை சந்தர்ப்பத்திலே நாங்கள் சில மிக முக்கியமான விடயங்களை கருத்திலே கொள்ள வேண்டும். முதலாவதாக, நாங்கள் எந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றோமோ அந்த பயணத்துடைய பெருமானம் என்ன, அந்த பணியுடைய மதிப்பும் மரியாதையும் என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானங்களே, ஆங்காங்கே மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுவது ஒரு வழமையாக மாறியிருக்கின்றது. சில சமயங்கள் சில மதரசாக்கள் அது அடிப்படை குறிக்கோள் தெரியாமல் ஆரம்பிக்கப்பட்டு அது மறைந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நஹ்லா என்பது, நஹ்லா என்றாலே எழுச்சி, அது ஒரு மலர்ச்சி. அந்த கருப்பொருளை இந்த கல்லூரி தன்னகத்தை கொண்டு தன்னுடைய 30 வருடம் 3 தசாப்தங்களையும் தாண்டி இந்த கல்வி இஸ்லாமிய சேவை என்ற அந்த பணியிலே பல சாதனைகளை படைத்து 103 ஹாஃபிதுகளையும் அதே போன்று 20க்கும் அதிகமான ஆலிம்களையும் உருவாக்கி இந்த பகுதியிலே தீனுடைய பணி செய்து வருகின்ற இந்த நஹ்லா தன்னுடைய எழுச்சி பயணத்தில் மீண்டும் ஒரு எழுச்சியாக நஹ்லத்தும் மின் ஜதீத் என்ற அடிப்படையிலே ஒரு புதிய நிர்வாக சபை அமைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அது இன்னும் வெற்றி பயணத்தை நோக்கி, இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, அருமையான சகோதரிகளே, நாம் எந்த பயணமாக இருந்தாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை தன்மை, அதனுடைய பெருமானத்தை புரியாத வரையில் இலக்கை அடைய முடியாது. கண்ணியமானங்களே, குர்ஆனுடைய ஹிதுமத், ஹதீஸுடைய ஹிதுமத் என்பது இது சாதாரணமான விடயமல்ல. நம்ம சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், அதன் பின்னர் தோன்றிய தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் குர்ஆனுக்கு ஹிதுமத் செய்கின்ற விடயத்தை ஒரு மேலான மகத்தான பணியாகவே கருதி இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கை அதற்காகவே அர்ப்பணித்த பலர் எங்களுடைய முன்னோரில் காணப்படுகிறார்கள். அந்த வகையில் கண்ணியமானங்களே, இப்படியான சிறுவர்களுக்கு குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட அறிவை கொடுக்கின்ற விடயம் இஸ்லாத்தினுடைய அஸ்ரும் மின் உசூலுத்தீன். அல்லாமா சுயீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சிறார்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று. சில உலமாக்களுடைய கருத்து, ஷஈரத்தும் மின் ஷாயிரில்லாஹ், இஸ்லாத்துடைய சின்னங்களில் ஒன்று குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பது. எனவே ذلك ما يعظم شعائر الله فإنها من تقوى القلوب, அல்லாஹ்வுடைய ஷஈராக்களை, இஸ்லாத்துடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது நமது உள்ளத்தில் தக்வா இருப்பதற்கான சான்று, அடையாளம் என்பதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மதரசாக்களை உருவாக்குவது,
அதற்காக பாடுபடுவது, அதற்காக செலவழிப்பது, அதற்காக தன் நேர காலங்களை கொடுப்பது, இவைகளெல்லாம் மகத்தான பணிகள். அன்புக்குரிய சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாமா அபு மன்சூர் ஹையாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சுமார் 40 வருடங்கள் சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பணியிலேயே தன்னை அர்ப்பணித்தார்கள். சில ஆண்டுகள் அல்ல, 40 வருடங்கள் சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பணியிலேயே தன்னை அர்ப்பணித்தார்கள். மிகப்பெரிய முஹத்திதாக திகழ்ந்தவர்கள். அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய மாணவர் கேட்கிறார், மறுமையுடைய வாழ்க்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில், சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்கு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். சேல் ஆலாம நுபலா என்ற கிதாபிலே அல்லாமா தஹபி ரஹிமஹு இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானங்களே, குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரு காரணத்துக்கு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்கள் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். சஹீல் புகாரி ரிவாயத். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சஹாபாக்களிலே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிடமிருந்து ஹதீஸை கற்றுக்கொண்டவர்கள் தான் அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி ரஹிமஹுல்லா அவர்கள். கண்ணியமானங்களே, அவர் ஒரு தாபிஇ. அபு அப்துர் ரஹ்மான் சுலமி ரஹிமஹுல்லா அவர்கள் 38 வருடங்கள் சிறுவர்களுக்கு குர்ஆனை ஓதிக் கொடுக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற அந்த மகத்தான பணியில் தன்னை ஈடுபடுத்தினார்கள். அவர் சொல்லுகின்றார், இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி, ذاكல்லதி அக்அதனி மகாமி ஹாதா, இந்த ஒரு ஹதீஸ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்கள் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்ற இந்த நபிமொழிதான் என்னை இப்படியான மகத்தான பணியில் இவ்வளவு நீண்ட காலம் உட்கார வைத்தது என்று சொல்கிறார்கள். 38 வருடங்கள் நான் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற இந்த தீனுடைய பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே தன்னை ஒதுக்கி உட்கார வைத்ததற்கான காரணம் இந்த ஒரு ஹதீஸ், நான் அறிவித்த புகாரியுடைய ரிவாயத், உங்கள் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்ற அந்த ஹதீஸுடைய அந்த சிறப்பை நாடைய வேண்டுவதற்காக வேண்டித்தான் இவ்வளவு நீண்ட காலம் 38 வருடங்கள் தன்னை இந்த பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் கண்ணியமானகளே, இப்படியான மதரசாக்களோடு சம்பந்தப்படுவது, அதற்காக எங்களை அர்ப்பணிப்பது, இது சாதாரணமான விடயமல்ல. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நிர்வாகம் தன்னை முற்படுத்தி இருக்கின்றது இந்த பணியை சீராக சிறப்பாக செய்வதற்காக வேண்டி. கண்ணியமானகளே, எங்களுடைய அல் ஹாஃபில் கியாஸ் ஃபலாஹியுடைய அறிமுக உரை, மதரசா பற்றி அந்த அறிமுக உரையிலே பலருடைய பேர் சொல்லப்பட்டது. அதில் பலர் இன்று மறுமையுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த கல்லூரிக்கு அவர்கள் செய்த சேவையுடைய ஹிதுமத்துடைய சிறப்புகளை, அதனுடைய வெகுமதிகளை தங்களுடைய மண்ணறை வாழ்க்கையில் கண்டு கொண்டிருப்பார்கள். இது சதக்கத்துன் ஜாரியா, நாங்கள் செய்கின்ற மிக மகத்தான் நிரந்தரமான தர்மம். ஆக கண்ணியமானங்களே, இந்த ஒரு மகத்தான பணியை செய்வதற்காக வேண்டி முன்வந்திருக்கின்ற நிர்வாக சபை தங்களை இதற்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. பொதுவாக அரபு கல்லூரிகள், இஸ்லாமிய கல்லூரிகளுடைய அந்த வளர்ச்சியிலே அர்ப்பணத்தின் பின்னர் தான் அந்த கல்லூரிகள் சாதனை படைத்திருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த கல்லூரி எடுத்துக்கொண்டாலும் நிர்வாக சபை, அதிபர் உள்ளிட்ட அந்த ஆசிரியர் குழு, அவர்களுடைய அர்ப்பணம் தியாகம்தான் அந்த கல்லூரி ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு காரணமாக இருந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஆகையினால் இந்த ஹிதுமத்துக்கு
எங்களை நாம் உட்படுத்தியிருக்கிறோம். அர்ப்பணத்தோடு செயற்பட வேண்டும். தியாகம் இல்லாமல் எதை நாம் அடைய முடியாது. சில சமயங்களில் தங்களுடைய சொந்த விடயங்களை கூட தியாகம் செய்து இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்படியாக நாங்கள் தியாகம் செய்கின்ற பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்லூரி இன்னும் எழுச்சி பயணத்தை நோக்கி முன்னோரும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆகவே கண்ணியமானவர்களே, அந்த தியாகப் பணியில் எங்களை இஹ்லாஸோடு ஈடுபடுத்த வேண்டும். இன்று பலரும் பலவிதமான பணிகளை செய்கிறார்கள். ஆனால் இஹ்லாஸ் உளத்தூய்மை இல்லாத காரணத்தினால், அல்லாஹுக்காக என்ற அந்த சிந்தனை எடுபட்ட காரணத்தினால் அந்த கருமங்களெல்லாம் நல்ல கருமங்களாக இருந்தாலும் தீனுடைய பணிகளாக இருந்தாலும் அவை காலப்போக்கில் மங்கி மறைந்து செயலிழந்து போகின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயமாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்பது அடிப்படையான விடயம். இன்னமல் அமாலு பின்னியாத். கண்ணியமானங்களே, முஆத் பின் ஜபல் என்ற சஹாபியை அருமைநாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமன் தேசத்துக்கு ஒரு வருட காலம் தாவாவுடைய பணிக்கு அனுப்புகின்ற பொழுது கடைசி வார்த்தையாக சொன்ன விடயம். அப்போது சொன்னார்கள், யா முஆத், முஆதே, ஒரு வருடத்துக்கு பின்னால் நீங்கள் மீண்டும் யமனிலிருந்து மதினாவுக்கு திரும்பி வருகின்ற பொழுது என்னை சந்திக்கின்ற பாக்கியம் கிடைக்க மாட்டாது, நான் மரணித்து விடுவேன், என்னுடைய கபரைத்தான் நீங்கள் காண்பீர் என்று சொன்ன பொழுது அது முஆத் கேட்டுக்கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், அவுசினி யா ரசூலல்லாஹ், ஏதாவது சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போதுதான் அந்த கடைசியாக பிரிகின்ற தருணத்திலே அன்பு நாயகம் சொன்ன வார்த்தை, யா முஆத் அஹ்லிஸ் தீனக் எக்ஃபிகல் கலீல். முஆதே, தீனுடைய விடயங்களில் இஹ்லாஸை கடைப்பிடிப்பீராக, கொஞ்சமான குறைவான அமலும் உமக்கு போதுமானது என்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை எத்தி வைத்தார், சொல்லிக் கொடுத்தார். ஆகவே கண்ணியமானங்களே, தியாகம், அந்த தியாகத்தோடு இஹ்லாஸ் என்ற உளத்தூய்மை, அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தீன் வளர வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் எந்த பணியெல்லாம் நடைபெறுமோ அவைகளெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அடுத்தது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விடயமாக இருந்தாலும் அதை மஷூராவுடைய அடிப்படை செய்து கொள்ள வேண்டும். மதரசாவுக்கு ஒரு குறிக்கோடு இருக்கும், ஒரு நோக்கு இருக்கும், லட்சியம் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு தீனுடைய நலனை கருதி இன்ஷா அல்லாஹ் எந்த விடயமாக இருந்தாலும் மஷூராவுடைய அடிப்படையில் முடிவெடுக்கப்படுகின்ற பொழுது அதுவும் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு இலகுவான வழியாக இருக்கும். கண்ணியமானங்களே, அருமையான பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை குர்ஆனை மனனம் செய்வதற்காக வேண்டியும் ஷரியாவுடைய இல்மை படிப்பதற்காக வேண்டியும் இந்த கல்லூரியில் ஒப்படைக்கின்றோம். அருமையான பெற்றோர்களே, நாங்கள் மதரசாவில் சேர்த்து விட்டதன் மூலம் நமது பொறுப்பு முடிவடைவதில்லை. இன்றிலிருந்து நமது பொறுப்பு அதிகரிக்கின்றது. அன்பானவர்களே, நமது பிள்ளைகள் இந்த இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால், ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக நல்ல நிலைமையை அடைய வேண்டுமாக இருந்தால், கல்லூரியுடைய நிர்வாகம், அதிபர் உள்ளிட்ட உஸ்தாத்மார்களுடைய அந்த குழு அவர்களுடைய தியாக முயற்சி அர்ப்பணிப்புக்கு பின்னர் அதனோடு இணைந்ததாக இந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய தியாகம் இணைய வேண்டும். அவர்களுடைய கவலை, அர்ப்பணிப்பு, துஆ, கண்ணீர் இணைய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இதில் வெற்றிகரமான ஒரு நிலைமையை காண முடியும். கண்ணியமான பெற்றோர்களே, இன்று 22 மாணவர்கள் புதுசாக இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கு பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்திருப்பர் என்பது எனக்கு தெரியாது. சில சமயங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்திருக்கலாம். கண்ணியமான விடயம் எப்படி இருந்தாலும் நாங்கள் இதை ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய குழந்தை எடுத்து வைத்த காலை பின்னோக்கி வைக்காமல் அவர் முன்னோக்கியே வைக்க வேண்டும், அந்த இலக்கை அடைய வேண்டும். அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்க தயார் என்ற எண்ணத்தோடு தான் நாம் இந்த விடயத்தை துவங்க வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ்,
நாளைய மறுமையில் எங்களுக்கு மிக பெரும் கயிர்களை நலவுகளை இழுத்து வரக்கூடிய ஒரு சொத்து நமது பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் குர்ஆனை, ஹதீதை, ஷரியாவுடைய இல்மை கொடுத்து விட்டால் கண்ணியமானங்களே, அதைவிட சிறப்பு வேறொன்றுமே கிடையாது. குர்ஆனை இந்த குழந்தை உள்ளத்தில் சுமந்து விட்டால் அதனுடைய விளைவு என்ன? அந்த பெற்றோருக்கு உலகத்துக்கு கிடைக்கின்ற மதிப்பு மரியாதையும் என்ன? நாளைய மறுமையில் கொடுக்கப்படுகின்ற உயர்வு கண்ணியம் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். கண்ணியமானங்களே, எனவே நாங்கள் இப்படியான சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்வந்திருக்கின்றோம். அதற்காக வேண்டி எங்களை முற்படுத்த வேண்டும். அந்த பாதையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டும். கண்ணியமானங்களே, உஸ்தாதுமாருடைய அதிபருடைய வழிகாட்டல்களை தலைக்கு மேல் மதித்து நாங்கள் செயற்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நமது குழந்தை எந்த நோக்கத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறானோ அதை நாங்கள் அடைய முடியாது. அன்புக்குரிய பெற்றோர்களே, மதரசாவில் போட்டோம் என்ற செய்தி இருக்கக்கூடாது. மதரசாவில் சேர்த்திருக்கிறோம். சிலர் பேசுகின்ற வளமை இருக்கின்றது, பிள்ளைய மதரசாவில் போட்டிருக்கிறோம். மதரசாவில் போடுறங்கிறது அது பிழையான வார்த்தை பிரயோகம். ஜெயிலில் தான் கொண்டே போடுறது, மதரசாவில் சேர்க்கிறது. ஆகவே கண்ணியமானங்களே, எங்களோட வார்த்தையை கூட மாற்றணும். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பயணிக்கணும். உஸ்தாதுமாரோட சேர்ந்து, நிர்வாகத்தோடு சேர்ந்து, பெற்றோரும் ஓடுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற முடியும். இந்த பிள்ளைகளுடைய வரவு சரியாக இருக்க வேண்டும். அதிகமான மதரசாக்களை பார்க்குறோம், பிள்ளைகளுடைய வரவில் ரொம்ப பலகீனம் இருக்கின்றது. அதிலும் பகுதி நேரமாக இருந்தால் சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்றைக்குள்ள கல்வி முறைமை பாடசாலை மாத்திரமல்ல, மாலை நேர வகுப்புகள் இந்த பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய அந்த கல்விக்கு மிகவும் தடையாக இருக்கின்றது. அதை ஒழுங்குபடுத்துங்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, நமது சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு எந்த தியாகத்தை மேற்கொண்டு இந்த சிறப்பு அடைந்தார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் ரஹிமஹுமுல்லாஹ். கண்ணியமானங்களே, காதுல் குலாத் என்று புகழ் பெற்றவர்கள் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர் சொல்கிறார்கள், 27 வருடங்கள் தன் வாழ்க்கையில் 27 வருடங்கள் தன்னுடைய உஸ்தாத் பாடம் நடத்துகின்ற மஸ்ஜிதில் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத் அவருக்கு தவறவில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உஸ்தாதுடைய பாடம் நடைபெறும். அங்கு சென்று கல்வி கற்பார்கள். 27 வருடங்கள் அந்த உஸ்தாது பாடம் நடத்துகின்ற அந்த மஸ்ஜிதிலே எனக்கு ஃபஜ்ரு தொழுகை தவறி போகவில்லை. எவ்வளவு காலம் சொல்லுகின்றார்கள். என்னுடைய மகன் வஃபாத்தான நாளில் கூட என்னுடைய மகனை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகையை நடாத்திவிட்டு அடக்கம் செய்கின்ற பொறுப்பை கூட நான் குடும்பத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த நாளில் கூட நான் என்னுடைய உஸ்தாதுடைய பாடத்துக்கு நான் சென்று விட்டேன். கண்ணியமானங்களே, இப்படியான தியாகத்துக்கு பின்னர் தான் இந்த இல்மு நமது கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான தியாகத்தை செய்யாவிட்டாலும் கூட அந்த சாயலில் நாங்கள் எங்களை முற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் சாதிக்க முடியாது. கண்ணியமானங்களே, முழுமையான நேரம் கொடுத்து அடைய வேண்டிய இந்த இல்மை பகுதி நேரமாக கொடுத்திருக்கிறோம். அதிலும் நாங்கள் அதிகமான நேரத்தை வேறு தேவைக்கு எடுத்துக்கொண்டால் நாம் இதை சாதிக்க முடியாது, அடைய முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் பெற்றோர் கவனம் எடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்குரிய இவர்களுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி என்னென்ன முடிவுகளை மதரசா எடுக்கின்றதோ அதற்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, மிக முக்கியமான விடயம் பெற்றோருடைய கவலையும் பிரார்த்தனையும் துஆவும். பெற்றோர் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கண்ணீர் சிந்தி அழுது துஆ செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகள் நேர காலத்தில் எழும்பி குர்ஆனை ஓதுகின்றார்கள். பெற்றோர் ஃபஜ்ர் தொழுகையும் இல்லாமல் தூங்கிவிட்டால் நிச்சயமாக நாம் இந்த நோக்கத்தை அடைய முடியாது. எனவே பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தீனியத்தான் நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். சலாஹியத்துல் ஆபா தன்ஃபஉல் அப்னா, பெற்றோருடைய தீனியத்தான நிலைமை
பிள்ளைகளுடைய முன்னேற்ற தர்பியத்தில் மிக பெரும் கவனம் செலுத்தும். பெற்றோருடைய தக்வா, பெற்றோருடைய பேணுதல், ஹலாலான சம்பாதிப்பு, தொழுகையிலே பேணுதல், ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற நிலைப்பாடு, வீட்டிலே தீனியத்தான சூழல், தொழுகையும் துவாவும் கண்ணீரும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் நல்ல இலக்கை அடைவது காரணமாக இருக்கும். ஆகவே அன்பான பெற்றோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, இந்த விடயத்தில் கவனமெடுங்கள். இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஒவ்வொரு துவாவிலும் இந்த பிள்ளையுடைய தர்பியத், இந்த பிள்ளையுடைய கல்வி, இந்த பிள்ளையுடைய அந்த ஷரியாவுடைய இல்மை படிக்கின்ற விடயம் அது வளமாக வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பிரார்த்தனையில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட வேண்டும். ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் ஹராமான செயற்பாடு இருக்குமோ அதற்காக தௌபா செய்து என்னுடைய பிள்ளை ஒரு ஹாஃபிதாக போகிறான், ஆலிமாக போகிறான், குர்ஆனை மனனம் செய்கிறான், எனவே நான் குர்ஆனுக்கு மாற்றமான விடயத்தை நான் செய்யக்கூடாது, ஷரியத்துக்கு மாற்றமான விடயத்தை ஒரு ஹாஃபிதுடைய ஒரு ஆலிமுடைய தந்தையாக இருக்கின்ற தாயாக இருக்கின்ற நான் செய்யக்கூடாது என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுடைய அந்த குர்ஆனுடைய கல்வியிலே செல்வாக்கு செலுத்தும் என்பதையும் இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயமாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு மகத்தான விடயம் தொடங்கி வைக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு எழுச்சியாக, ஒரு மாஷா அல்லாஹ் ஒரு மிக பெரும் தீனுடைய ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. கண்ணியமானவர்களே, சில விடயங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கும், அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கைர்களை மறைத்து வைத்திருப்பார். இந்தியாவில் இருக்கின்ற தேவபந்த், தாருல் உலூம் தேவபந்த் ஆரம்ப இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாதுளம் மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஆசிரியர் 2 மாணவர்கள், ஒரு ஆசிரியர் 2 மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படியான கட்டிடங்கள் அல்ல, பெரிய விழா அல்ல, பிரதம அதிகள் அல்ல. கண்ணியமானவர்கள், இஹ்லாஸோடு ஒரு மாதுள மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த மாதுள மரம் 100 வருடங்களையும் தாண்டி இருந்தது. 98களில் நாங்கள் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அந்த மாதுள மரத்தை பார்த்து விட்டு வந்தோம். அந்த மாதுள மரத்தை கண்ணால் கண்டோம். அது கீழே பறக்கத்து உட்கார்ந்தோம். அந்த மாதுள மரம் ஆலமரம் அல்ல, வாகமரம் அல்ல, ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் தாருல் உலூம் தேவபந்த் அந்த மதரசா. இன்று 20,000க்கும் அதிகமான மாணவர்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. உலகத்திலே 4 திசைகளிலும் 8 திசைகளிலும் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்களை, ஹாஃபிதுகளை, தாயிகளை உருவாக்கி இருக்கின்றது. நமது நாட்டிலே இருக்கின்ற அதிகமான மதரசாக்கு அடிப்படையாக அந்த தாருல் உலூம் தேவபந்த் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடுகளில் சென்று பார்க்கின்ற பொழுதும் அங்கும் அவர்களுடைய சேவை, அந்த தேவபந்த் உலமாக்களுடைய ஹிதுமத்து தான் அங்கே மிக பெரும் மதரசாக்களும் மிக பெரும் தாருல் உலூம்களும் மஸ்ஜிது உருவாக காரணமாக இருந்திருக்கின்றது. இஹ்லாஸோடு ஒரு ஆசிரியர் முஹம்மது காசிம் நானூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், அந்த உளத்தூய்மை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்று மிக பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹு தாலா அர்ப்பணிப்போடு இஹ்லாஸோடு நாங்கள் மஷ்வராவுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது செய்கின்ற பொழுது வெற்றி பெற முடியும். கண்ணியமானவர்கள், இப்போது நாங்கள் பிரபல்யத்தை விரும்பக்கூடாது. இஹ்லாஸோடு இன்ஷா அல்லாஹ் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நிர்வாகம், உஸ்தாதுமார், அதிபர், பிள்ளைகள், பெற்றோர் நோக்கம் உண்டாக இருக்க வேண்டும். நோக்கம் என்ன? அல்லாஹுடைய தீன் வளர வேண்டும், அல்லாஹுடைய தீன் வளர வேண்டும். கண்ணியமானங்களே, பிரபல்யம், பட்டம், பதவி இது வந்துவிட்டால் கண்ணியமானங்களே இலக்கை அடைய முடியாது. இன்ஷா அல்லாஹ் நோக்கத்தில் கருத்தாக இருங்கள். அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் கல்லூரி நடைபெறும். எல்லோரும் நோக்கம் ஒன்றாக இருந்தால், தூய்மையாக இருந்தால், இந்த கல்லூரிக்கு தேவையான வளங்களை சேர்த்து வைப்பது படைத்த ரப்புடைய பொறுப்பு. அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். குர்ஆனை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, தீனை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ் இதற்கான வளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான்.
நாங்கள் சில விடயங்களை அனுபவ ரீதியாக கண்டு கொண்டிருக்கிறோம். நல்ல நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் செயற்படுவோம், எண்ணத்தோடு செயற்படுவோம் கண்ணியமானங்களே. அப்போதுதான் அது சிறப்பாக இருக்கும், அந்த பயணம் ஹைராக இருக்கும். அந்த வகையில் கண்ணியமானங்களே, நாம் எல்லோரும் நிர்வாகம், உஸ்தாதுமார்கள் எல்லோரும் இணைந்து மாஷா அல்லாஹ், சில மதரசாக்களை பார்த்தா பழையமான ஒரு பக்கத்தில், நிர்வாகம் இன்னொரு பக்கத்தில், கல்விக்குழு உஸ்தாதுமார் அது வேறொரு பக்கத்தில், ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா அந்து போயிடும். எல்லோரும் சேர்ந்து ஆதரவாக செல்லுவார். கண்ணியமானங்களே, எறும்பு இருக்குதே, தன்னை விட 50 மடங்கு பாரமான சுமையை லேசாக மோட்டு கொண்டு போகும். செங்குத்தாக அது பயணித்து தன்னை விட 50 மடங்கு பாரமான ஒரு பொருளை எறும்பு மேலே கொண்டு சேர்த்துடும். சில நேரம் பார்த்தா பல எறும்புகள் சேர்ந்து ஒன்றாக செயற்படும். ஒரு எறும்பு தள்ளும், இன்னொன்று சைடில் சப்போர்ட் கொடுத்துக்கு போகும், ஒன்று இழுத்துக்கு போகும். நோக்கம் ஒன்று தான், திசை ஒரு பக்கம் இருக்குது. அந்த சின்ன படைப்பு தான் அவரோட நோக்கம் என்ன, இந்த உணவை கொண்டே மோட்டில் கூட்டுக்கு கொண்டே சேர்க்கணுமெண்டா ஒன்று தள்ளும், ஒன்று சப்போர்ட் கொடுத்துக்கிட்டையும், ஒன்று இழுத்துக்கு போகும். இது மாதிரித்தான் நிர்வாகம், உஸ்தாதுமார்கள், பழைய மாணவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இது நஹலா இந்த மருதமுனையின் இதயம், மருதமுனை இதயம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானங்களே, இதை நம்ம கட்டி காப்போம் இன்ஷா அல்லாஹ். 30 வருடங்களை தாண்டிய ஒரு பயணம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒவ்வொரு காலத்திலும் வெளியிடப்பட்ட அந்த மலர்களை பார்க்கின்ற அல்ஹம்துலில்லாஹ், ஆரம்ப காலத்திலே மகத்தான பணி செய்திருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நல்ல மக்கள் தியாகத்தோடு ஆரம்பித்த இந்த கல்லூரி இது இன்ஷா அல்லாஹ் இன்னும் வெற்றி பாதையை நோக்கி இது நகரும், இது சாதனை படைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நாம் எல்லாம் உதவியாக இருந்து மஷ்ரூ அடிப்படையில் இஹ்லாஸோடு செயற்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் எங்கள் கண்ணுக்கு முன்னால் மௌத்துக்கு முன்னால் சிறப்பான முடிவுகளை காட்டுவான். மௌத்துக்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் மிக பெரும் ஹைர்களை நம்ம எல்லோரும் காண்போம். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பொருந்தி கொண்டு இன்று ஆரம்பிக்கின்ற பாடம் துவங்குகின்ற இந்த எல்லா மாணவர்களும் ஏனைய மாணவர்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியில் நல்ல ஈமான தக்குவாவை, ஈமான்ற சிஃபாத்துகளை, கண்ணியமானங்களே வெறுமனே இந்த ஹருஃபுகளை மட்டும் படிக்க இருக்கக்கூடாது. ஹருஃபுகளை மட்டும், எழுத்தை மட்டும் படிக்க இடமாக நம்முடைய கல்லூரி இருக்கக்கூடாது. ஈமானுடைய பண்புகளை படிக்கணும். யக்கீனண்டா என்ன, ஜுஹுதண்டா என்ன, தவக்குலண்டா என்ன, சபுரண்டா என்ன, ஷுக்குரண்டா என்ன, தௌபாவண்டா என்ன, என்ன இனாபத்தண்டா என்ன, ஈமானுடைய அந்த சிஃபாத்துகளை படிச்சு இன்ஷா அல்லாஹ் தகுதியான ஆலிங்களாக, தீனை வளர்க்கக்கூடியவங்களாக, தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இந்த உலமாக்கு வெளியாகணும். ஒன்றுக்கு கண்ணியமானங்களே, தன்னை வளர்த்து கொண்டு தனக்கு ஒரு பட்டம், ஆலிம், நஹ்ஜி, பஹ்ஜி, ரஷாதி, இஸ்பாஹி ஒரு பட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால் எம்ஏ போடலாம், பிஏ போடலாம், எம்ஃபிலை போடலாம், பிஹெச்டியை போடலாம், டிப்ளமாக்களை போடலாம், பிஜி அப்படி இப்படிலாம் போடலாம். ஆனால் கண்ணியமானங்களே, அடிப்படை இருக்கணும், தன்னை கொண்டு தீன் வளரணும் இன்ஷா அல்லாஹ். தன்னை கொண்டு தீன் வளரும், ஒன்று தன்னை வளர்க்கிறது. கண்ணியமானங்களே, இந்த அதிகமான மதரசாக்கள் யார் செலவழிக்கிறா? மக்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசை கொடுக்குறாங்க மதரசாக்கு. எதற்காக? தீன் வளரணும் என்பதற்காக வேண்டி. ஏன் கொடுக்குறாங்க? தீன் வளரணும். கண்ணியமான ஒவ்வொரு ஆலிங்களும் தன்னை மட்டும் வளர்த்துக்கு போகிறதல்ல, அதுவும் மிக முக்கியமான விடயம். தன்னை ஒரு ஆளுமையுள்ள ஆலிமா ஆக்கணும். நவீனகால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆளுமையுள்ள ஒரு ஆலிமாக தன்னை மாற்றுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தீனுக்கு, சமூகத்துக்கு சேவை செய்கின்ற, தன் மூலமாக தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏகத்துவத்தை சுமந்து கொண்டு உலகமெல்லாம் போகக்கூடிய, இந்த தீனுக்காக பாடுபடக்கூடிய அந்த உணர்வு கொடுக்கப்பட வேண்டும். அந்த உணர்வில் இவங்க போயிட்டு தன்னை குடும்பத்தோட தொழிலோடு ஈடுபட்டு கொண்டு தீனுடைய பணி செய்யணும். மஸ்ஜிதுகளில், மதரசாக்களில், தாவாவுடைய பணிகளில் இவங்க ஈடுபடணும் என்ற அந்த சிந்தனை கொடுக்கப்பட்ட இன்ஷா அல்லாஹு தாலா இந்த கல்லூரி இன்னும் வளம் பெறும் என்பதையும் என்னுடைய மிக முக்கியமான கருத்தாக பதிவு செய்து கொண்டு, என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக வேண்டி
நன்றி கூறி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஹுவல் கஃபூருர் ரஹீம். உருக்கமான முறையில் எங்களுடைய உள்ளங்களை தொட்டு செல்லக்கூடிய அமைப்பில் சலஃபு சாலிஹின்கள் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை கூறி அழகிய உரையை வழங்கிய பிரதம அதிதி ஷேக் இமாம் கலாமுல்லா ரஷாதி ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக நன்றி உரைக்கு நாம் செல்லலாம் என்றிருக்கின்றோம். இந்த நன்றி உரையினையும் வழங்குவதற்காக எமது கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒருவர் நின்றவர் ஏபிஆர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸின் உரிமையாளர் அல் பஷாரத் நிறுவனத்தை சமூக சேவை அமைப்பினை சிறப்பான முறையில் வழிநடாத்துவதற்கு அவருக்கு வழிகாட்டிய எமது அந்நஹ்லா மண் ஈன்றெடுத்த நின்றவரைச் சேர்ந்த அல் ஹாஃபில் ஏபிஎம் ஷிம்லி நஹ்லி அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் وقال نبينا صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم. இன்றைய தினம் எங்களுடைய அந்நஹ்லா அரபு கல்லூரியின் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர் அனுமதி, புதிய மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வினை இதுவரைக்கும் மிக சிறப்பாக நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வினை இன்றைய தினம் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஃபுலைல் சார் அவர்களுக்கும், அதேபோன்று தங்களுடைய பெருமதியான நேரத்தினை எங்களுடைய மதரசாவுக்கு தந்து மிக பெருமதியான விடயங்களை எங்கள் முன்னிலையில் சொற்பொழிவாற்றிய மதிப்புக்குரிய இன்றும் நாங்கள் மதிக்கக்கூடிய உலமா பிறந்தகை ஷேக் கலாமுல்லா ஹசரத் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுகளை முறையாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் மதரசாவினுடைய பழைய மாணவர், இந்த மதரசாவினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய ரிலா நலீமி அவர்களே, அதே போன்று உப செயலாளர் அன்புக்குரிய வலித் சார் அவர்களே, அதே போன்று மதரசாவினுடைய மதிப்புக்குரிய அதிபர் கண்ணியத்துக்குரிய ஃபாஹிர் தப்லீகி அவர்களே, ஷரியா பிரிவினுடைய உஸ்தாதுமார்களே, அதே போன்று ஹிஃபுல் பிரிவினுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்களே, எங்களுடைய மதரசாவினுடைய பொருளாளர் அவர்களே, பிரதி அதிபர் ஃபர்சான் ஹாஃபிஸ் அவர்களே, குறிப்பாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாக சபை உறுப்பினர்களையும் விழித்து இன்றைய தினம் எங்களுடைய மதரசாவிலே நீங்கள் எங்களை இந்த மதரசாவை நம்பி, இந்த மருதமுனையை நம்பி அல்லாஹ்வுக்காக இறை பாதையிலே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வல்ல அல்லாஹு தாலா நல்லருள் பாலிக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பழைய மாணவர் அமைப்பு சார்பாக உளமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய தினம் எங்களுடைய டிஎம் நியூஸ் ஊடக வலையமைப்பினூடாக உலக நாடுகளிலிருந்தும் பலர் இதனை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய அனைத்து நேயர்கள் நெஞ்சங்கள் அனைவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றி கூற மறந்தோமோ அவர்கள் அனைவரும் எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறும், யாரெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்து இதுவரைக்கும்
பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ, உதவி செய்து பாடுபட்டு மண்ணறையிலே வஃபாத்தாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய மண்ணறைகளை வல்ல அல்லாஹு தாலா பொன்னறைகளாக சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற இடங்களாக அல்லாஹு தாலா மாற்ற வேண்டும், நன்மைகளை வழங்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த நிகழ்விலே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள், உஸ்தாதுமார்கள், நிர்வாக சபையினர், நலன் விரும்பிகள், ஊர் மக்கள், தனவந்தர்கள், பெற்றார்கள், எங்களுடைய அன்புக்குரிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக இந்த இடத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹு தாலா ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி எங்களுடைய மதரசா நகர்வதற்கும், புதிய மாற்றத்தை நோக்கி எங்களுடைய மதரசா தீனுடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக இந்த மருதமுனை மண்ணிலே இந்த நஹ்லா என்று சொல்லக்கூடிய இந்த தாய் முழு உலகத்திற்கும் தீன்தாரிகளை, முழு உலகத்திற்கும் ஹக்கான தீனை எடுத்துச் சொல்லக்கூடிய கண்ணியத்துக்குரிய குர்ஆனை சுமந்த ஆலிம்களையும் உலமாக்களையும் இந்த மண் உருவாக்க வேண்டும். முழு உலகத்திற்கும் முன்னுதாரணமான ஒரு தீனுடைய கேந்திர ஸ்தலமாக நஹ்லா மாற வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையினை வழங்கிய ஷேக் அல் ஹாஃபில் ஏபிஎம் ஷிம்லி நஹ்லி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக பெற்றோர்களுக்கான அன்பான அறிவித்தல். உங்களிடம் நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கோவையில் ஃபைல் மட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான ஒழுக்க விதிமுறைகளை நன்றாக வாசித்திருப்பீர்கள். அதிலே மாணவருடைய கையொப்பம், பெற்றோருடைய கையொப்பம் இட்டு எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைப்பதோடு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்ட எங்களால் உங்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களையும் நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த ஆவணங்களையும் அந்த ஃபைலில் வைத்து இணைத்து எங்களுக்கு தருமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு, தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஏதாவது தவறுகள் எங்களால் ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த சபையை முடிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய சபையில் ஏற்பட்ட தவறுக்காக நாங்கள் அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு கலைந்து செல்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெண்கள் கலைந்து சென்றதுக்கு பின்னால் ஆண்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளணும்.